உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. குடிநீர் கேட்டு வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்ட கனியம்பாடி ஒன்றிய மக்கள் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் வசதி கோரி போராட்டம் நடத்தி வரும் துத்திக்காடு சின்ன பாலம்பாக்கம் பகுதி மக்கள் உயர் அதிகாரிகள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைவரிடமும் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற திடீர் முற்றுகை தர்ணா போராட்டத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குடிநீர் கேட்டு வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்ட கனியம்பாடி ஒன்றிய மக்கள் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் வசதி கோரி போராட்டம் நடத்தி வரும் துத்திக்காடு சின்ன பாலப்பாக்கம் பகுதி மக்கள் உயர் அதிகாரிகள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைவரிடமும் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என புகார் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற திடீர் முற்றுகை தர்ணா போராட்டத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், இந்த தர்ணா போராட்டம் தொடர்பான விவரம் என்ன? வணக்கம்மா. அதாவது வேலூர் மாவட்டம் கன்னியம்பாடி அடுத்த துத்திப்பட்டு பாலம்பாக்கம் இந்த சின்ன பாலம்பாக்கம் இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நரிக்குறவர் மக்கள் ஒரு 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குடிதண்ணீர் இல்லைன்னு சொல்லிட்டு கடந்த 3 மாதங்களாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடமும் மனு கொடுக்குறாங்க, பிடிஓ ஆபீஸ்ல மனு கொடுக்குறாங்க. இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததுனால இன்னைக்கு அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் ஒரு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. தங்களுக்கு எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்காத சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினர் எங்களை எந்த ஒரு தண்ணி இல்லாம நாங்க கஷ்டப்படுறோம், எங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் குற்றம் கூறி கோரிக்கை வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிப்படை வசதியான குடிக்கிறதுக்கே இல்ல, வழி இல்ல, குளிக்கிறதுக்கு வழி இல்ல, பள்ளிக்கு அனுப்புற பசங்களுக்கு குளிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தாலும் அவங்களுக்கு அடிப்படை ஆதாரமான குடிதண்ணீர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் பெரிய கோரிக்கையா இருக்காங்க. குடிநீர் கேட்டு வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்ட பொதுமக்களால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சக்திவேல். துத்திக்காடு பகுதியில் வசிக்கின்ற 15க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடிக்கக்கூட தண்ணி இல்லை, அத்தியாவசிய தேவைகளுக்காக தண்ணி இல்லை. குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தோம். எந்த ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. உடனடியாக இந்த தமிழக அரசு ஏழை எளிய மக்களின் பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு உடனடியாக அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வசதி செய்து தர வேண்டும். அதுக்காக இந்த மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடும் போராட்டம் நடத்திக்கிறோம். இந்த அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இந்த மாவட்ட நிர்வாகம் சரி, இந்த மாவட்ட ஆட்சியரும் சரி, இந்த தமிழக அரசும் சரி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.